ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 18ல் ஸ்ருத்திகா அர்ஜுன் அவர்களுடைய ஃபேமிலி வந்துச்சுல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே ஹிந்தி ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து எப்படி இருந்தது தமிழ் ஆடியன்ஸ் சைடில், அது மட்டும் இல்லாமல் ஸ்ருத்திகாவுடைய வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 18 ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது. அடுத்து வந்து கப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு எலிமினேஷன் தான், காஷிஷ் கபூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டான ஆட்கள் வந்து உள்ளே இருக்கும் நிலையில் ஃபேமிலி ரவுண்டில் சும்மா ஸ்ருத்திகா அர்ஜுனனுடைய ஹஸ்பண்ட் அவர்கள் அர்ஜுன் வந்தார். ஸோ வந்துட்டு ஸ்ருத்திகாவுடைய நெகட்டிவே வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுட்டு, நீ இந்த மேலே வந்து ஃப்ரெண்டுலாம் சொல்லாத, குறிப்பாக வந்து இந்த சும்மா இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து ரொம்ப இதாக இருக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். அதுக்கடுத்து கேம்னா கேம் விளாண்ட போயிடணும் நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாரு. அவங்க சில நேரங்களில் அந்த சும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக உரிமை எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க கேம் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறது. இன்னொன்று டீம் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் இன்னொரு டீமில் வந்து இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி சில கேம் இருந்தது. அதெல்லாம் வந்து எச்சரிச்சுட்டு போனார். நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கரெக்டாக. ஆனால் அதை தாண்டி அந்த எபிசோட்லேயே வந்து உள்ளே வந்து பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேச வச்சு அர்ஜுன் வந்து சும்மா கலக்கிட்டார். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு சும் பற்றின சில விஷயங்கள் வந்து சொல்லிவிட்டு எல்லாருக்கூடையும் வந்து பரவலாக பேசிவிட்டு ரஜத்கிட்ட போயிட்டு நீ சூப்பராக பண்ணுறீங்க சரியா அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதே ரஜத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருத்திகா வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாரு. அது அப்படி தான் கேமில் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடு இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் உடனே வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த அப் அண்ட் டவுன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் அவினாஷ் கூட திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகா வந்து ஓகே ஒரு நல்ல கிராஃப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஸ்ருத்திகா உடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளே வந்திருந்தார்ல, வந்தவொடனே ஸ்ருத்திகா ரொம்ப மெய் மறந்து போய் அவனை போய் படுக்க போட்டு தொப்புளில் போய் ஊன்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன நான் எல்லாம் திங்க மாட்டான் தூங்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ளே வந்துட்டு இருக்கும் பொழுது அவினாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் தான் அவினாஷ் தெரியும் எனக்கு அப்படின்றான். உடனே இவர் தான் அம்மா கூட சண்டை போட்டே இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் அந்த பையன் அவர் கேம் தான் விளாட்றாரு உங்களுக்கு என்ன அப்படின்றான். அவன் இவ்வளோ சின்ன பையன் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதை சொல்லிவிட்டு கடைசி வந்து பாருமா கோ ஃபார் த கில் கோ ஃபார் த கப்மா அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் புகழாரம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஹிந்திலையும் பேசலை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் தான் பேசுனாங்க. பட் அதை வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு ஏன் தமிழில் பேசலை அப்படின்ற மாதிரி ஹிந்தி ஆடியன்ஸே கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. தமிழ் ஆடியன்ஸ் கேட்கல, ஹிந்தி ஆடியன்ஸே கேட்குறாங்க ஏன் தமிழில் பேசலை, அவங்க இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. அவங்க வீட்டு சைடே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேசுனாங்க. அவங்க பார்க்க முடியுது, அவர் ஹஸ்பண்டும் சரி பையனும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பேசினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. பட் டோட்டலாக பேசலை. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. இவரும் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக அவர் பையன் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னான் அந்த பையன், கண்டிப்பாக கப் எடுத்துகிட்டு வா, நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ரொம்ப தோண்டு போயிருந்த ஸ்ருத்திகாவுக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிக்கெட்டு ஃபினால் எடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரம் ட்ராவல் போயிடும். அடுத்து டக்குன்னு எவிக்ஷன் போகும். ஸோ கண்டிப்பாக டாப் 5குள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் இன்னும் நம்மலாம் சப்போர்ட் பண்ணோம்னா டைட்டில் கூட அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரி, இவங்க தமிழ் பெண் ஹிந்திக்கு போகிறாங்க. அப்போ தமிழ் பெண் அங்கே போய் ஜெயிக்கிட்டா ஓகே. பட்டு கன்னடா பொண்ணு, தெலுங்கு பொண்ணு, தமிழில் சொல்கிறேன், ஜாக்லினோ சௌந்தர்யாவோ இங்கே ஜெயிக்கக்கூடாதா? ஏன் இப்படி வன்மத்தை கற்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயா, நம்ம எப்பயுமே வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளை தான் எங்கேயும் கூட மாட்டாங்க. இதுவே அதிசயம். நீங்கள் ஹிந்தியில் ஒரு தமிழ் பொண்ணு போனதுக்கே ஆன்னு வாயை பழக்கிறீங்கல்ல. இங்கே எத்தனை தமிழ் பசங்க உள்ளே போனாங்க, எத்தனை தமிழ் பொண்ணுங்க உள்ளே போனாங்க இந்த நிகழ்ச்சியில். ஹிந்தியில் அப்படி போக முடியுமா? இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஹிந்தியில் ஸ்ருத்திகா ஒன்று தான் நம்ம இருக்காங்க, 10 பேர் போக முடியுமா? இங்கே 10 பேரில் இருக்கான் தமிழில், தெலுங்கு கன்னடம், இவன் ராயன் கூட தெலுங்குக்காரனா. ஸோ இந்த மாதிரி இதுதான் நாங்கள் சொல்கிறோம் தப்புன்ட்டு, புரியுதா? இதை உடனே வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்கான் பெரிய பத்திரிகையில் ஒன்று. டேய், இதெல்லாம் இப்படிலாம் உருட்டாதீங்க அப்படிங்கிறது தான் சரியா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்ருத்திகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்புக்கு வந்து ரொம்ப சான்சஸ் வந்து இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து அவங்களுடைய ப்ளே எப்படி போகும் அப்படி பார்ப்போம். ஸோ மேபி கண்டிப்பாக டாப் 5ல் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழில் கண்டஸ்டன்ஸ் உள்ள இறங்கியிருக்காங்களாம்ப்பா 8 பேர். சாச்சனா, தர்ஷா குப்தா, சுனிதா, அப்புறம் வந்து வர்ஷினி வெங்கட், ரியா, அப்புறம் நிறைய இந்த போனவங்க சிவகுமார், ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள். ஸோ இந்த மாதிரி அர்ணவ் 8 பேர் உள்ளே போயிருக்காங்களாம். அது வந்து மண்டே டெலிகாஸ்ட் ஆகுமா நமக்கு.
ஸோ மண்டே பிக் பாஸ் வீட்டில் ஒரு கலவர பூமியாக ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.